ரஜினிகாந்த் வேற்று மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்து தப்பு தப்பா தமிழ் பேசின மாதிரி ஒயிட் கலர் ஜிப்பாவை போட்டு நம்ம நட்டியை நடிக்க விட்டுருக்காப்புல. அவரும் அதே மாதிரி தப்பு தப்பா தமிழில் பேசி ஒரு கட்டத்தில் இவர் தான் தமிழ்நாட்டை விட்டால் வேற யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி 1996 ரஜினிகாந்த் எப்படி பேரும் புகழும் இருந்தாரோ அதே மாதிரியான சூழலில் கொண்டு வர மாதிரி இவரையும் ஒரு கிரியேட் பண்ணி விட்டு இன்ட்ரோல் பிளாக்ல நட்டி விஜய் மாதிரியான முகபாவனை ஆகட்டும் காஸ்டியூம் ஆகட்டும் 2026 என்னோடது அப்படிங்கிற மாதிரி காட்ட எண்டில் காட்டுறப்ப தான் தெரிய வருது இவர் ரஜினிகாந்த் ரோய். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுனால முடியல சாமி அப்படின்னு விட்டார் இல்லையா, அதைத்தான் இந்த படத்தில் என்றெல்லாம் சொல்லி விட்டுருக்காங்க. கதைன்னு பார்த்தா ஒன்லைன் தான். ஒரு நடிகனை அரசியல்வாதியாக ஆக்கி அவன் மூலியமாக பெருசாக பணம் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குற அல்ல கைய ராமையா. இதில் வந்து விஜய் தம்பி நீங்கள் கோவிச்சிக்காதீங்க, நாங்கள் உங்களை படம் எடுக்கல அப்படின்ட்டு இதில் வேற கிராஸ் ப்ரொமோஷன் வேறு இந்த படத்துக்கு. ஏதோ ஒன்று பொழைச்சாகணும்ல வரும் போட்டோம். தாம் பையனை பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற 2 பெருந்தலைகள் மீது கல்லெடுத்து வீசி கைதட்டல் வாங்கலாம்னு நினைச்சிருக்காப்ல ராமையா அண்ணன். பையனை டைரக்டர் ஆக்கிறதுக்காக இந்த வேலையை செய்து விட்டுருக்காப்ல.